ஹலோ guys, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு சுண்டல் கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப் சுண்டலை நைட்டு ஊற வச்சுருக்கேங்க. ஓவர் நைட் அதை நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் 3 பல் பூண்டு ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணி இதனால் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி பாருங்கள். இதனால் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஒரு பவுலில் சிஃப்ட் பண்ணிக்கலாம். சிஃப்ட் பண்ணிவிட்டு இதுக்கேற்ற பவுடர்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சால்ட் ஆட் பண்ணுறேங்க. இந்த ஃபுட்க்கு ஏற்றது ஆட் பண்ணிவிட்டு 3/4 ஸ்பூன் சீரகப்பொடி ஆட் பண்ணுறேன். சீரகப்பொடி ஆட் பண்ணதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அதாவது மல்லித்தூள் ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக 3/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ரெட் சில்லி பவுடரை வந்து உங்களுக்கு காரத்தை பொறுத்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மேலே பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மைதா மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பைண்டிங்காக. எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மைதா மாவு ஆட் பண்ணது கொஞ்சமாக சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பவுடரெல்லாம் நல்லா இந்த சுண்டல் அரைச்ச பேஸ்ட் இருக்குல்லங்க, அதோட நல்லா மிக்ஸ்ட் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த கைமா பைண்டிங் பண்ண மைதா மாவை நான் ஆட் பண்ணுறேங்க. பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன ஸ்பூனாக இருந்ததுன்னா 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் மேக்ஸிமம் ஃப்ரை பண்ணுறது எல்லாமே வந்து கோகனட் ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணுவேன். ஃப்ரை பண்ணுறது ப்ளஸ் ஏதாவது கிரேவி அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு கோகனட் ஆயில் தான் நல்லாயிருக்கும். நீங்களும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டு ஃப்ரண்ட் சைடு வந்ததுக்கப்புறமா நம்ம பேக் சைடு திருப்பிக்கலாம். பொறுமையாக திருப்புங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு அது ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். இது மொத்தமாக வேகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா இது கீமா இல்லை, ஸோ அது லேட் ஆகும். நம்மளோட சுண்டல் கோலா உருண்டை ரெடி. இது வெஜிடேரியன்ஸ்க்கெல்லாம் இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.